கொலோசேயர் 1 அதிகாரம் 13வது வசனம். கொலோசேயர் 1 அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனங்களுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். தேவாவியானவர் சத்திய வசனங்களை கொண்டு கர்த்தாவே எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயம் கர்த்தாவே உணர்கிறதா இருக்கட்டும், எங்கள் செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும். தகப்பனே, உம்முடைய வசனத்துக்கு ஒத்து எங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும். அற்புதமான ஒரு மாற்றம் எங்களுக்குள்ளே ஏற்படட்டும். எதுமான செய்கிறீர், வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் நாம் பிறந்தபோது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறக்கல. நம் ஆதாமின் வித்துக்கு பிறந்தபடினாலே பாருங்க, பிசாசுனுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தோம், பிசாசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை நேசித்தபடினாலே தம்முடைய குமாரனாய் இயேசுவை நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பி அவரை நமக்காக சிலுவையிலே மரிக்க செய்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தவிட்டு பாருங்க, அந்த இரத்தத்தின் மூலமாக நம்மை பாவத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, இயேசுவை நமக்காக அடக்கம் செய்து நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கு அந்த இயேசுவை பாருங்க ஆண்டவராக இரட்சகராக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இயேசுவின் மேலே என்னைக்கு நம்ம விசுவாசம் வச்சோமோ அன்னைக்கு இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ளே தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது இந்த கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் வேதம் சொல்லுகிற மாபெரும் சத்தியம். மகனே, உன் மகளே, உன் இருதயமாகிய வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று இயேசு சொன்னார் இல்லையா? அப்ப இதய கதவை ஒரு நாள் இயேசு தட்டினாரு. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இதய கதவை தட்டுகிற இயேசுவின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்துருக்கிறோம் இல்லையா? இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ள நினைச்சிருக்காரு, வந்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தனியா இல்லை, இயேசுவோட தான் இருக்கிறோம். பாருங்க, இயேசுக்குள்ள தான் இருக்கிறோம். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நாம் இயேசுக்குள்ளே இருக்கிறோம். ஒருவேளை இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் பாருங்க, இந்த இயேசுவை உள்ளத்திலே நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, வாழ்க்கையில் பெரிய வெற்றி இருக்காது. இயேசு உள்ள வரும்போது பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கி அன்பின் குமாரனாய் இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள தேவன் நம்மை உட்படுத்தி விட்டார். இன்றைக்கு நாம பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்கிறோம். பாருங்க, ரொம்ப பெரிய ஸ்லாக்கியம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருப்பது. ஒரு மனுஷன் விரும்புறதுனால அதுக்குள்ள வந்துட முடியாது. தேவன் பாருங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே சிலரை வந்து நினைச்சிருக்காரு, முன்குறிச்சிருக்கிறாருன்னு பைபிள்ல போட்டிருக்குது. நித்திய ஜீவனுக்கென்று மக்களை நியமிச்சிருக்கிறாருன்னு போட்டிருக்குது. அவங்க தான் செவி கொடுக்குறாங்க, அவங்க தான் உள்ளத்தை திறக்கிறாங்க, அவங்க தான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்க தான் ரட்சிக்கப்படுகிறாங்க. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்னா இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இருக்கிறீங்களா? தேவனுடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்க அப்பா அம்மாலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்க தாத்தா பாட்டியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை முன்குறித்தார் என்று வேதம் சொல்கிறது. அந்த முன்குறிப்பின் அடிப்படையில் தான் நீங்க இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீர்கள். இது மாபெரும் சிலாக்கியம் பாருங்க. அதனாலதான் இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தினின்று நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரு. அப்ப நாமளும் பாருங்க ஸ்தோத்தரிக்கிற ஆட்களா இருக்கணும், துதிக்கிற ஆட்களா இருக்கணும், நன்றி செலுத்துகிற ஆட்களா இருக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே, இருளின் ராஜ்யத்துக்குள்ள கிடந்தேன், நான் அடிமைத்தனத்துக்குள்ள கிடந்தேன், பிசாசினுடைய அடிமைத்தனம், நான் விரும்புகிறத செய்ய முடியாது, இந்த பிசாசு விரும்புகிறத நான் செஞ்சுட்டு கிடந்தேன். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறீர்.
சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றி இருக்கிறீர். பிசாசின் பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர். நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்த என்னை இன்றைக்கு பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும்படி என் வாழ்க்கையவே மாற்றி அமைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? கோடி நன்றி ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை, பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை, பிதாவுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஏன்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது நம்மால உண்டானதில்லை, நாம விரும்பினதுனால நம்ம வாழ்க்கையில பாருங்க ஏற்பட்ட மாற்றம் கிடையாது. ஒரு விதத்தில் சொல்லப்போனா நம்ம யாராலும் விடுதலையாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம். நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாது, அல்லது நம்மை நேசிக்கிற யாரும் பாருங்க விடுதலையாக்க முடியாது. பாவமும் பாவத்தினாலே பிசாசின் ஆதிக்கம் என்கிற கொடூர சக்திக்கு கீழே நாம வாழ்ந்து வந்தோம். அதான் உண்மை. பாருங்க, பாவம் பிசாசின் ஆதிக்கம் என்கிற கொடூரமான சக்திக்கு கீழே தான் நாம இருந்தோம். ரோமருக்கு போவோம். ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர் 7:7 வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. கவனிங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா, இச்சையாதிருப்பாயாக என்பது தேவனுடைய வார்த்தை இல்லையா? நீங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க தேவன் 10 கற்பனைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கிறார். அந்த 10 கற்பனையினுடைய கடைசி கற்பனை, பிறனுடைய கழுதையாயிலும், பிறனுடைய வேலைக்காரரையாயிலும், வேலைக்காரியாலும், பிறனுடைய மனைவியாயிலும், பிறனுடைய எந்த பொருளையாயிலும் இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி 10வது கற்பனையாக இந்த இச்சையாதிருப்பாயாக கற்பனையை கற்றுக் கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க, பவுலுங்க அந்த கற்பனையை ஞாபகப்படுத்துகிறார். அதாவது, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி இச்சையாதிருப்பாயாக என்கிற அந்த வார்த்தை எனக்கு வந்த மாத்திரத்தில், ஓஹோ நமக்குள்ள இச்சை இருக்குது போல, நமக்குள்ள இச்சை இருக்குது, அதுதான் அது பாவம். அப்ப நம்ம பாவத்துக்குள்ள இருக்கிற பாவம் நமக்குள்ளே இருக்கிறது, இந்த இச்சை நமக்குள்ளே இருக்கிறது, அதுதான் நம்மளை ஆட்டி படைக்குது, இந்த தீய சக்தி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது, இது பாவம், பாவத்தினால் ஏற்பட்ட விளைவும் என்பதை அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. அந்த கடைசி வாக்கியத்தை பாருங்க. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். அதாவது எனக்குள்ள இச்சை இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு, ஆனா அது இருக்குதுன்றத சொன்னதே தேவனுடைய வார்த்தை தான். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இது சத்தியம். இன்னைக்கு எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் பாவம் இருக்குது இல்லையா? எல்லாரும் ஆதாமின் வித்துக்கு பிறந்திருக்கிறாங்க, எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. ஆனால் நீங்க போய் கேட்டு பாருங்க, ஹலோ உங்களுக்குள்ள பாவம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. எனக்குள்ளேயே பாவம் இருக்குன்னு சொன்னீங்க, நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி பாருங்க. சிலர்லாம் சண்டைக்கே வந்துடுவாங்க, இணைவா பாவின்னு சொன்னீங்கன்னு சொல்லி சண்டைக்கே வந்துடுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு யார் உணர்த்த முடியும்? தேவன் அவருடைய வார்த்தையினால தான் என்ன செய்ய முடியும்? உணர்த்த முடியும். கவனிங்க, நீ ஆதாமின் வித்துக்கு பிறந்திருக்கிறப்பா உனக்குள்ள பாவம் இருக்குது. இந்த பாவம் உனக்குள்ள இருக்கிறதுனால தான் நீ இந்த பொல்லாத கிரியைகளை செய்கிற. நீ விரும்புகிற நன்மையை உன்னால செய்ய முடியல, நீ வெறுக்கிற தீமையவே திரும்ப திரும்ப போய் செய்து விடுகிறாய் என்று பாருங்க. தேவன் அவருடைய வார்த்தையினால தான் ஒரு மனுஷனுக்கு உணர்த்த முடியும். இதான் அற்புதமான காரியம் பாருங்க. நான் பாஸ்டரா இருக்கிறதுனால பாருங்க உங்களுக்குள்ள பாவம் இருக்குதுன்றதை நான் உணர்த்திட முடியாது. ரட்சிக்கப்படாத மக்களுக்குள்ள பாவம் இருக்குதுன்னு போய் நான் அவங்களுக்கு உணர்த்திட முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு செய்கிற ஒரு வேலை. பாருங்க, அப்ப பாவம் என்கிற கொடூர சக்தி எனக்குள்ளே இருந்தது. அந்த சக்தி இருக்குதுன்னு சொல்லி வார்த்தை தான் எனக்கு வெளிப்படுத்தினது
இன்னைக்கும் பாருங்க, பாவத்தில் வாழுகிற மனுஷன் ஆண்டவருடைய சுவிசேஷ வசனங்களை கேட்ட உடனே உணர்வு அடைகிறான். ஐயோ, நம்ம வந்து இருட்டுக்குள்ளே இருக்கிறோம், பிசாசின் ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம், பாவத்துக்குள்ளே இருக்கிறோம், பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சகர் இயேசு, அவர் தான் நம்ம ரட்சிக்க முடியும், அவர் தான் அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க முடியுங்கிற உள்ளுணர்வு ஏற்பட்ட மாத்திரத்தில் ஒரு மனுஷன் இயேசுவே நீர் ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே வாருன்னு சொல்லி பாருங்க, இயேசுவுக்கு அழைப்பு கொடுத்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறான். இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்படுறான். ரட்சிக்கிறது யாருங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இயேசு தான் ரட்சிக்கிறார். பைபிளை போட்டுருக்கு, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆவியான ஒரு அற்புதமா மனுஷனுடைய உள்ளத்துல கிரியை செய்து ரட்சிக்கிறாரு. நாம எல்லாரும் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாருங்க, தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை சந்தித்தார், உணர்வுக்குள்ளே கொண்டு வந்தார், நாம் உணர்வடைந்தோம், இயேசுதான் ஆண்டவர்ங்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்தது. ஆகவே நாம் இயேசுவே ஆண்டவர் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டோம். அதன் விளைவாக நாம் ரட்சிக்கப்பட்டோம். இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பேதுருகிட்ட அந்த சீஷர்கிட்ட கேட்கும்போது இயேசு கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது அந்த பேதுருவுக்கு வெளிச்சம் அடிச்சிருச்சு பாருங்க. மற்ற சீஷர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, ஆனால் பேதுருவுக்கு ஒரு வெளிச்சம். என்ன வெளிச்சம்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறான். இயேசு சொல்லுகிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்ப பாருங்க, இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதுனாலே அது தேவன் பாருங்க கண்ணை திறந்து விட்டதுனால வந்த வெளிப்பாடு. எத்தனை பேர் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் பாக்கியவான்கள். இயேசு பாருங்க பேதுருவை பார்த்து சொல்ல, நீ பாக்கியவான் என்று சொல்றார். இயேசு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். சில நேரங்கள் நாம என்ன யோசிக்கிறோம், அவர் பெரிய பாக்கியவான், இந்த சகோதரி பெரிய பாக்கியவாட்டி அப்படி நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீயும் பாக்கியவான் தான், நீயும் பாக்கியவாட்டி தான். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பவுல் அந்த ரியலைசேஷனுக்குள்ள வர்றாரு. பயங்கரமான ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறேன், பிசாசின் சக்தியினுடைய ஆளுகைக்கு கீழே நான் இருக்கிறேன்ற உணர்வுக்குள்ள வர்றாரு. பாருங்க, இப்ப 14வது வசனம் போவோம். ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை நல்லது, அதில் எந்த பிசகும் கிடையாது அப்படிங்கிறாரு. அதுதான் நியாயப்பிரமாணம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமையை பற்றி சொல்றாரு பாருங்க. ஐ எம் சோல்டு அண்டர் சின். பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன். வித்தது யாருங்க? நம்மளை ஆதாம் வித்துவிட்டான். கவனிங்க, முதல் மனிதனா ஆதாம் பாவம் செய்ததன் மூலமாக அவனுடைய சந்ததி மனுக்குலத்தையே பாவத்துக்குள்ள தள்ளிட்டான். ஒரு வேப்பங்காய் பாருங்க, கோடிக்கணக்கான வேப்பங்காயை காய்ச்சி தள்ளுது இல்லையா? எங்கிருந்து வந்துச்சுங்க இவ்வளவு கோடிக்கணக்கான வேப்பங்காய் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு வேப்பங்காய்க்குள்ள இருந்து வந்தது. அந்த ஒரு வேப்பங்காயை தான் விதைச்சாங்க, அதுதான் மரமா வளர்ந்துச்சு. அதே இப்படி கோடிக்கணக்கான வேப்பங்காயில காய்ச்சி தள்ளி இருக்குது. அதே போலதான் பாருங்க, ஆதாம் பாவம் செய்து பாருங்க கோடிக்கணக்கான மக்களை பாவத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டான்? தள்ளிட்டான். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டேன். நம்முடைய சம்மதம் இல்லாமலே நம்மளை வித்துவிட்டான் பாருங்க ஒருத்தன். அவன் தான் நம்முடைய முப்பாட்டனாகிய ஆதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாமெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே 2ஆம் ஆதாமாகிய இயேசுங்கிறவர் நம்மை சிலுவையின் மூலமாக மீட்டு எடுத்து விட்டார். இருக்கிறீங்களா? எவ்வளவு சந்தோஷமா இருக்குது யோசித்து பாருங்க. ஆதாம் நம்மளை பாவத்துக்கு கீழே வித்துவிட்டான், ஆனா இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தி பாவத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் இயேசுவினால் மீட்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நம்ம பழைய ஆதாமுக்குள்ள இல்ல, இன்னைக்கு நாம 2ஆம் ஆதாமாகிய இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இயேசுவுக்குள்ளே இருக்கிறேன். பாருங்க, நல்ல அறிக்கைகளை விடக்கூடாது. நீங்க தனிப்பட்ட ஜெப நேரத்தில், அது மட்டும் இல்லை பாருங்க, எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நேரம் கிடைச்சி ஆண்டவரை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு
வேலை வந்து வருமானால் உடனே பாருங்க நல்ல அறிக்கைகளை வாயில சொல்லணும். ஆ? இயேசுவே நீர் என் ஆண்டவர். இது அருமையான ஒரு அறிக்கை பாருங்க. அப்படி சொன்னதுனால தான் ரட்சிக்கப்பட்டோம். தொடர்ந்து அப்படி சொல்லணும். இயேசுவே நீர் என் ஆண்டவர். இயேசுவே நீர் என் ஆண்டவர். அப்படி சொல்லும்போது பாருங்க, இயேசு தான் நம்மை ஆளுகை செய்கிறார். மற்ற தீமைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. வெத்தலை நம்மளை ஆளுகை செய்ய முடியாது, புகையில நம்மளை ஆளுகை செய்ய முடியாது, பீடி நம்மை ஆளுகை செய்ய முடியாது, எந்த தீமையும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தில் பாருங்க, சிலர் பாருங்க, பொடி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுல்ல அப்படின்ற சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பீடி குடிக்காமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா பாருங்க, பொடிக்கும் பீடிக்கும் அடிமையாக இருக்கிறாங்க. பொடியும் பீடியும் ஆளுகை செய்கிறது. ஆனால் இந்த எல்லா தீமையிலிருந்து பாருங்க, நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு ஜெயம் நமக்கு இருக்கணும்னா நல்ல அறிக்கை நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். என்ன அறிக்கை? இயேசுவே நீர் என் ஆண்டவர். இயேசுவே நீர் என் ஆண்டவர். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்ப நாம் இயேசுவுக்குள்ளே இருக்கிறோம். பவுல் சொல்றாரு, நான் மனம் திரும்பாத நாட்கள்ல, ரட்சிக்கப்படாத நாட்கள்ல பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இதைத்தான் பாருங்க, ஏசாயா சொல்லும்போது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றான். ஆதாம் உங்களை வித்துட்டான், இயேசு உங்களை இலவசமாய் மீட்டெடுப்பார் என்று ஏசாயா அறிவிக்கிறான். அது நம்முடைய வாழ்க்கையில நிஜமாகவே நிறைவேறி இருக்கிறது. ஆதாம் நம்மளை பாவத்துக்கு கீழாக வித்தாலும் இயேசு நம்மை பாருங்க பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஹலோ, பாருங்க, நாம் இயேசுவினால் மீட்கப்பட்டவர்கள். சரி, இப்போ ரோமர் 7:15 இருந்து பாருங்க. ரோமர் 7:15 எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, இந்த பாவம் என்னென்ன வேலையெல்லாம் செய்து பாருங்க. மனுஷனை போட்டு ஆட்டி படைக்கிற ஒரு வல்லமை இந்த பாவத்தின் வல்லமை. ஏன் மனுஷனுக்கு இப்படி இருக்கிறான், ஏன் இப்படி பொல்லாத காரியங்களை செய்கிறான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை, பாவம் அவனுக்குள்ள இருந்து செய்து வேலை செய்யுது. இதை பிஹெச்டி படித்தவங்க, பெரிய ஆராய்ச்சியாளர்லாம் ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க கண்ணெல்லாம் பாருங்க குருடாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஆனால் கண் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியுது மனுஷன் ஏன் இவ்வளோ பொல்லாதவனாக இருக்கிறான், மனுஷன் ஏன் இவ்வளோ பொல்லாத கிரியைகளை செய்கிறான்னு கேட்டால் பாவம் அவனுக்குள்ளே இருந்து என்ன செய்து வேலை செய்யுது. பாருங்க, இப்போ பவுல் சொல்கிறாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஏன் அப்படி செய்கிறேன்னா பாவம் எனக்குள்ள இருந்து வேலை செய்கிறது, பாவமே அப்படி செய்கிறது. இப்ப 20வது வசனம் பாருங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, பாவம் தான் டிரைவ் பண்ணுது. கவனிங்க, இதுதான் ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நிலைமை. நாமளும் அப்படிதான் அந்த ரட்சிக்கப்படாத வாழ்க்கையில இந்த பாவத்தின் வல்லமைக்கு கீழாக இருந்தோம். அது நமக்குள்ள இருந்து பொல்லாத கிரியைகளை பாருங்க அது செய்தது என்று பார்க்கிறோம். இப்போ 23-24 வசனங்களை பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அதாவது இந்த பாவம் உள்ள இருக்கிறதுனால சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறேன் நான். விடுதலையோட வாழணும் விரும்புகிறேன், ஆனா அந்த பாவம் என்னைய சிறைச்சாலைக்குள்ள வச்சிருக்கிறது. இதான் உண்மை. பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு ஐயாவை அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. வயசான அம்மா, இவருக்கு ஒரு 10-40 வயசு இருக்கும். இவரை அந்த அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. ஐயா, இவனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க அந்த அம்மா. மகன் தானே, அதனால இவனுக்காக ஜெபம் பண்ண. அவர் 40 வயசு இருக்கும் அவருக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேற அவர். ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இவனுக்காக ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்லி பெரிய பாசு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இவன் எப்போ பார்த்தாலும் சிகரெட்டு குடிச்சிட்டே இருக்கிறான்,
சிகரெட்டு குடிச்சிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, ராத்திரியெல்லாம் தூங்காமல் கிடக்குறான். ரொம்ப இம்சையாக இருக்குது இவனால். இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி ரசிக்கப்பட்டாமா பாருங்க. உடனே பாஸ்டர் இங்கே வாங்க பிரதர்னு சொல்லி இயேசுவை பற்றி சொன்னாங்க. இயேசு உங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்திருக்கிறாரு. அந்த இயேசுவை ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வது வந்து மதத்தில் சேர்றதில்லை. மதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது தேவாதி தேவனை வாழ்க்கைக்குள்ளே வரும்படி அழைப்பது. ஆகவே இயேசுவை உள்ளத்தில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் பாருங்க, வேண்டாம் வெறுப்பா அப்படி தலையாட்டினாரு. ஆனால் உள்ளே இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி விட்டுட்டாங்க. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவராய் திரும்பி போயிட்டார். ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க, அப்பா நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், நீ இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. பாஸ்டர் சொன்ன உடனே பாருங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் அறகுறையாக இருந்தார். போகிற வழியிலே ஏற்றுக்கிட்டார் போல. இயேசுவே நீர் ஆண்டவரின் உள்ளத்துக்குள்ளே வாரோன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு பாருங்க போயிட்டார். ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த அம்மா அந்த மகனை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தாங்க. தூங்கவே மாட்டேங்கிறான் ஐயா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க இல்லையா. 6 மாதம் கழிச்சு வந்து இன்னொரு ஜெபம் பண்ணணும் ஐயா அப்படின்னு சொல்லாங்க. இன்னும் என்ன ஜெபம் பண்ணுறது உங்கள் மகனுக்காக அப்படின்னு சொல்லி பெரிய பாஸ்டர் கேட்டப்ப, இப்போ ரொம்ப தூங்குறான் ஐயா. பாருங்க, அந்த தூக்கமில்லாத இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த சிகரெட்டு பேடின்ற அடிமைத்தனத்திலிருந்து இயேசு உள்ளத்துக்குள்ள வந்த மாத்திரத்தில் ஒரு பெரிய விடுதலை வந்து விட்டது. இருக்கிறீங்களா? பாருங்க, அது வரைக்கும் சிறைச்சாலையின் அனுபவம் தான். பாருங்க, இயேசு உள்ள வந்துட்டார்னா சிறைச்சாலைகள் உடைத்து நொறுக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறைச்சாலைகள் கூட பாருங்க உடைஞ்சு போகும். எப்பன்னா இயேசு ஆண்டவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது. ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் தொடர்ந்து சொல்லணும், என் சரீரத்தின் மேலே இயேசு ஆண்டவர், என் கைகளின் பிரயாசத்தின் மேலே இயேசு ஆண்டவர், என் குடும்பத்தின் மேலே இயேசு ஆண்டவர், என் பிள்ளைகள் மேலே இயேசு ஆண்டவர். இருக்கிறீங்களா? இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர். இன்னொரு முறை, இயேசுவே ஆண்டவர். இன்னொரு முறை, இயேசுவே ஆண்டவர். பாருங்க, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும்போது சிறைச்சாலைகள் இருக்கவே முடியாது. சிறைச்சாலைகள் உடை தெரியப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாவம் என்கிற பிரமாணத்துக்கு கீழாக நான், பாவம் என்கிற பிரமாணம் என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்ப 24ஆம் வசனம் பாருங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? அதாவது பாவம் எனக்குள்ள குடிகொண்டிருக்கிறது. இந்த சரீரம் இந்த பாவத்தின் இச்சைகளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இந்த பாவ இச்சைகளை செய்யும்படி ஓடுகிறது. இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி பாருங்க கதறுகிறார். என்ன அர்த்தம்னா, என்னாலையும் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக முடியல, என்னை நேசிக்கிற மற்றவர்களாலையும் இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்க முடியல, யார் என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி என்ன செய்யறாரு? கதறுகிறாரு. ரொம்ப படிச்ச மனுஷன், ஃபாரின்ல போய் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்த ஆளு, அந்த மாதிரி ஒரு ஆளு, சாதாரண ஆள் கிடையாது. கவனிங்க, பிசாசின் வல்லமை, பாவத்தின் வல்லமை என்பது படிப்பெல்லாம் தாண்டி மனுஷன் என்ன செய்கிறது? ஆண்டு கொள்ளுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் படிப்பு நல்லது, பணம் நல்லது. ஆனால் பணமும் படிப்பும் அந்தஸ்தும் பாருங்க பாவத்தின் வல்லமையிலிருந்து மனுஷனை விடுதலையாக்க முடியாது. பாவத்தின் வல்லமையிலிருந்து மனுஷனை விடுதலையாக்குறவர் ஒரே ஒருவர், சத்தமா சொல்லுங்க, அவருடைய பெயர் இயேசு. இயேசு தான் பாருங்க விடுதலையாக்குகிறவர். அப்ப இதுதான் நிலைமை. பாவத்தின் ஆளுகை பிசாசினுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து நான் வந்து அழுந்திட்டு கிடந்தேன். இப்ப பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டு கதறாரு. யார் என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லி கதறாரு. இப்போ இங்க சொல்றாரு, இயேசு என்னை விடுதலை ஆக்கிட்டாருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம கதையும் அதுதான். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நம்ம படிக்கிறோம்னா அதே பாருங்க ரூட்ல தான் நாமளும் வர்றோம்
இல்லையா? நாமளும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக யார் என்னை விடுதலையாக்குவார்ன்ற ஒரு கேள்வியோடு தான் இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வந்தது. இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோம். இந்த இயேசு நம்மை நினைச்சிருக்கிறாரு, விடுதலையாக்கி இருக்கிறாரு. பைபிளில் போட்டிருக்குது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப மெய்யான விடுதலை பெற்ற ஆட்கள் பாருங்க நாம. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு விதத்தில் சொல்ல பொய்யான விடுதலைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா மெய்யான விடுதலையே கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. இங்க பாருங்க, ரோமர் 8:2 2 பிரமாணத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஒன்னு பாவம் மரணம் என்கிற பிரமாணம், அடுத்தது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். 2 பிரமாணம் இருக்குது. உலகத்துல இந்த 2 பிரமாணமும் வேலை செய்கிறது. ஒன்னு பாவம் மரணம் என்கிற பிரமாணம், அடுத்தது ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம். பாவம் மரணம் என்கிற பிரமாணம் பிசாசனுடைய பிரமாணம். பாருங்க, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்பது தேவனுடைய பிரமாணம். 2 பிரமாணங்கள் வேலை செய்கிறது. கவனிங்க, ஆவிக்குரிய ரீதியில இந்த 2 பிரமாணங்களும் வேலை செய்கிறது. இதை நல்லா விளக்கணும்னா பாருங்க, இந்த புவியீர்ப்பு சக்தி பூமியில வேலை செய்யுது பார்த்தீங்களா, இதன் மத்தியிலும் ஏர்பிளைன் மட்டும் பறக்குது. இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா விளங்கிட்டோம்னா, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்கிற பிரமாணம் எப்படி பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை மேற்கொள்கிறது என்பதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கவனிங்க, புவியீர்ப்பு சக்தின்னு பூமியில் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுற ஆட்கள்லாம் வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. யாருமே தரையில் நடக்க மாட்டேங்கிறாங்க, மிதந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படியே மிதந்து தான் போகிறாங்க, இப்படி மிதந்து தான் வர்றாங்க. அங்கே எத்தனை ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா அப்பா தப்பிச்சோன்ற மாதிரி தான் வந்து சேர்றாங்க. சுனிதா வில்லியம்ஸ்னு ஒரு அம்மா வந்தாங்க சமீபத்தில், சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூமிக்கு வந்தா போதுன்ற ஒரு நிலைமை ஆகிப்போச்சு அந்த அம்மாவுக்கு. அங்கே இருக்கவே முடியல. பாருங்க, நாம பூமியில் ரொம்ப நல்ல ஜோரா நடந்துட்டு இருக்கிறோம். இந்த பூமியை தான் மனுஷன் நன்றாய் வாழும்படி தேவன் படைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சந்திரனில் போனால் போய் மனுஷன் வாழ்ந்துக்கிட மாட்டான், செவ்வாய் கிரகத்தில் போய் மனுஷன் வாழ்ந்துக்கிட மாட்டான். ஆனால் பூமியில் நல்லா வாழ்வான். ஏன்னா பூமியை தான் மனிதன் வாழ்வதற்காக தேவன் வச்சிருக்கிறாரு, படைச்சிருக்கிறாரு. இந்த பூமியில ஒரு வல்லமை வச்சிருக்கிறாரு. அது என்னன்னா புவியீர்ப்பு சக்தி. இந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குதே, இது எல்லாத்தையும் இழுத்துரும் கீழே. கல்லை மேலே எரிஞ்சிங்கன்னா கல் சர்றன்னு கீழே வந்துடும். பந்தை மேலே எரிஞ்சிங்கன்னா பந்து சர்றன்னு நெஞ்சிரும், கீழே வந்துடும். சில நேரங்களில் இந்த சின்ன பையங்க பட்டம் பறக்க விடுறாங்க இல்லையா? பட்டம் பறக்குது, அது மேலே அப்படியே போயிருதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. சில நேரங்களில் போகாது, அது காற்று அடிக்கிற வரைக்கும் போகும். காற்று அமர்ந்துருச்சுன்னா அப்புறம் சர்றன்னு கீழே வந்துடும். நிறைய பட்டங்கள் கீழே கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் புவியீர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது பாருங்க. அது எல்லாத்தையும் பிடிச்சி கீழே எழுகுது. நல்லா கவனிங்க, அது அது இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்கள் சேரில் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. இந்த புவியீர்ப்பு சக்தி மட்டும் இல்லைன்னா நீங்கள் சேரில் உட்காந்துருக்க முடியாது. ராத்திரியில் கட்டில் படுத்திருப்பீங்க, காலையில் கூரையில் எழும்புவீங்க. ஏன்னா புவியீர்ப்பு சக்தி ஒரு ஒரு விதத்தில் சொல்லப்போனால் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு பாருங்க ஆசீர்வாதமாக தேவன் படைத்த ஒன்று என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதனுடைய தன்மை என்னன்னா, எல்லாத்தையும் பிடிச்சி கீழே இழுத்து போட்டுரும். இதன் மத்தியில் ஏர்பிளைன் இருக்குதே, அது என்ன சொல்கிறாங்க, அது ஸ்டீல் பாடி, அது பாடியே இரும்பு, அது இரும்பு கூடு தான் அது. பாருங்க, அதை சொல்கிறாங்க நல்ல பெரிய பிளேனாக இருந்துச்சுன்னா 250 டன் வெயிட்னு சொல்கிறாங்க. ஒரு டன் வந்து 1000 கிலோ. 250 டன் வெயிட்டை தான் வச்சு பில்டு பண்ணுறாங்க அந்த ஏர்பிளைனை. அப்புறம் அதுக்குள்ளே ஒரு 500-600 பேர் ஏறுனாங்கன்னா அந்த ஆட்கள்லாம் சேர்த்தா அவங்க ஒரு 50 டன் வரும் பாருங்க. அப்போ 250 டன் ப்ளஸ் 50ன்னா 300 டன்னு. அப்புறம் அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 டன்னு
400 டன்னுன்னா பாருங்க, ஒரு சின்ன கல்லை இப்படி போட்டாலே பொத்துன்னு வந்து கீழே விழுது. 400 டன் பறக்கணும்னா ஆ, ஏன் அது எதனால அப்படி பறக்க முடியும்னா, வெளியே புவியீர்ப்பு சக்தி ஒன்று வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனா இந்த பிளேனுக்குள்ள ஒரு சக்தியை அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க. என்ஜினை ஓட விட்டு பெட்ரோலை ஃபயர் பண்ணி பாருங்க, அந்த பிளேனுக்குள்ள a law of thrust and lift அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தூக்கு விசைய அந்த ஏர்பிளேனுக்குள்ள கிரியேட் பண்றாங்க. அந்த தூக்கு விசை இருக்குதே, அந்த லா ஆஃப் த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட், அது வந்து அந்த புவியீர்ப்பு சக்தி இருக்குது இல்லையா, அதை பார்க்கிலும் ரொம்ப வல்லமையான சக்தியா இருக்கிறதுனால, சாதாரணம் இல்லை, புவியீர்ப்பு சக்தியை பார்க்கிலும் பல 1000 மடங்கு அந்த லா ஆஃப் த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட் பெரியதா இருக்கிறதுனால 400 டன் வெயிட் உள்ள அந்த ஏர்பிளேனை ஈஸியா அப்படியே தூக்கிட்டு போகுது. ஈஸியா தூக்கிட்டு போனா 40,000 அடி உயரத்துல அவ்வளவு வெயிட்டோட ஜோரா பறந்து போகுது. பாருங்க, அந்த எங்க இறங்கணுமோ டெஸ்டினேஷன் சொல்றாங்க, எங்க இறங்கணுமோ அந்த இடம் வந்த உடனே அவ்வளோ பெரிய பிளேன் வந்து பாருங்க ஸ்மூதா கொண்டு வந்து அப்படியே லேண்ட் பண்றாங்க. டைரக்ட் பிரின்ஸ்னு ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, ஒரு நாள் நான் பிளேன்ல பிரயாணம் பண்ணேன், ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னேன், நான் வந்து பிளேன் இறங்கிடுச்சு, நான் நல்லா தூங்கிட்டே இருந்தேன்னாரு. என்னை தட்டி தான் எழுப்புனாங்க, லேண்ட் பண்ணது கூட தெரியல, அவ்வளவு ஸ்மூதா கொண்டு வந்துட்டான், இறக்கிட்டான்னு சொல்லி அவர் சொல்றாரு. கவனிங்க, அவ்வளவு வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு பறப்பதற்கு காரணம் அந்த லா ஆஃப் த்ரஸ்ட் அண்ட் லிஃப்ட். கவனிங்க, இன்னைக்கு உலகத்துல பாவம் மரணம் என்கிற சக்தி உலகத்துல வேலை செஞ்சாலும் நமக்கு உள்ள ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அது பிசாசினுடைய சக்தி, ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் அது தேவனுடைய சக்தி. இந்த தேவனுடைய சக்தி நமக்குள்ள வேலை செஞ்சதுனாலதான் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகியிருக்கிறோம். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் இந்த உலகத்துல இருந்தா கூட ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள வேலை செய்யறதுனால நாம வந்து உயர பறக்கிறவர்களா இருக்கிறோம், நாம் விடுதலை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, வியாதியின் மத்தியில நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம், தரித்திரத்தின் மத்தியில நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம். பாருங்க, தோல்வியின் மத்தியில நாம் வெற்றி பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். அநேகர் பாருங்க வீழ்ச்சி அடைகிற அந்த இடத்துல நாம வந்து உயர்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப நமக்குள்ள பாருங்க அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் வேலை செய்கிறது. அது தேவனுடைய பிரமாணம், அது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வேலை செய்கிறது. பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். ஆகவே நம்ம வந்து பாருங்க தீமைகளை எதிர்பார்க்க கூடாது. உலகம் பொல்லாத உலகம் பிரதர், எல்லாருக்கும் தீமை நடக்குது, அது போல நமக்கும் நடக்கும் சொல்லி பாருங்க இன்னைக்கு அவிசுவாசமா பேசுகிற விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நாம என்ன சொல்லணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நிச்சயமாகவே என்னை தொடரும், இல்லையா? அது நான் சொன்ன வசனமா, அல்லது பாஸ்டர் ஹாரிஸ் சொன்ன வசனமா, அல்லது பாஸ்டர் சாம் சொன்ன வசனமா? இல்லைங்க. சங்கீதக்காரன் தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு எழுதியிருக்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை மாத்திரம் நிச்சயமாகவே என்னை தொடரும். பாருங்க, இப்படி நம்ம விசுவாசிக்கும் போது என்ன பண்றோம், இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை ரிலீஸ் பண்ணி விடுறோம். நல்லா கவனிங்க, அந்த ஏர்பிளைன்ல இருக்கிற அந்த பைலட் இருக்கிறாரு, அவர் தான் அந்த லாவை ஆப்ரேட் பண்றாரு, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்றாரு. பாருங்க, அவர் ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணலன்னா பிளேன் வந்து பறக்கவே பறக்காது, அது அங்கே நின்றுட்டே தான் இருக்கும். அதே போல தான் பாருங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுகிற பைலட்டு நீங்க தான். உங்க வாழ்க்கையை ஓட்டுகிற பைலட் வந்து கர்த்தர் கிடையாது. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருக்கிறாரு,
உங்களுக்கு ஆலோசகரா அவர் இருக்கிறாரு, உங்களுடைய ஆண்டவரா அவர் இருக்கிறாரு. ஆனா உங்க வாழ்க்கையை நடத்துகிற பாருங்க அந்த உரிமையை கர்த்தர் உங்க கையில தான் வச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுகிறது மூலமாக இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணத்தை இயக்கிவிட வேண்டும். இயக்கிவிடும் போது அருமையான பாவம் மரணம் என்கிற பிரமாணம் கீழே போயிருது. இந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் உங்களை தூக்குகிறது பாருங்க, உங்களை பலப்படுத்துகிறது, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறது, உங்களை உயர்த்துகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது, எல்லா நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. இருக்கிறீங்களா? அப்ப நாம தான் செய்யணும். அந்த பாருங்க ஜீவனுள்ள ஆவின் பிரமாணத்தை நாம தான் இயக்கி விடணும். அப்ப தேவனுடைய அற்புதமான ராஜ்யத்துக்குள்ள நாம கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் தம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ 91ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 1-6 வசனங்களை முதல்ல வாசிப்போம். அற்புதமான சங்கீதம் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் என்ன ஸ்லாக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாய் சொல்லுகிற ஒரு சங்கீதம் 91ஆம் சங்கீதம். இப்போ 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதை எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு பாஷையில் எப்படி சொல்லலாம்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தோம், ரட்சிப்பின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளே நினைச்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறோம். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவேன். பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க வாயை மூடிட்டு உம்மனா மாதிரி சும்மா இருக்கிறது இல்லை. சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாதகமான சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த மாத்திரத்தில் அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் பேசுகிற ஒரு விசுவாசி, அந்த விசுவாசிக்குள்ள சத்தியம் போகவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த விசுவாசி ஆழமாய் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், உன்னதமான மறைவில் இருக்கிறேன், நான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன்கிற அந்த சத்தியம் உள்ள போகாதனால பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த நேரத்தில் அவிசுவாசம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. நல்லா கவனிங்க, நீங்க விசுவாசத்துல எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது பாருங்க உங்க பேச்சு மூலமா கண்டுபிடிச்சிடலாம். உண்மையாவே நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருப்பீர்களானால் நெருக்கங்கள் வரும்போது கூட, பிரச்சனைகள் வரும்போது கூட நீங்க விசுவாசத்தை பேசுகிறவர்களா தான் இருப்பீர்கள். ஒரு பஞ்சு இருக்குது, அந்த பஞ்சையை தண்ணிக்குள்ள முக்கிட்டீங்க. இப்ப அந்த பஞ்சையை வெளியே எடுத்துட்டு அந்த பஞ்சை எந்த பக்கம் தொட்டாலும் தண்ணி தான் வெளியே வரும் இல்லையா? அந்த மாதிரி வசனத்தினால நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையினாலே, தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தினாலே நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா, பிசாசு எந்த பக்கம் இருந்து உங்களை நெருக்கினாலும் வசனம் தான் வெளியே வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப வசனத்தை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற மனுஷன் கர்த்தரை ஆழமாய் நம்புகிறான் இல்லையா? ஆழமா நம்புறதுனால என்ன சொல்லுகிறான்? நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவோம், நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இன்னொரு முறை சொல்லணும், நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இன்னொரு முறை சொல்லணும், நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். பாருங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் ஏறி போயிட்டு இருக்கிறோம்னா அறிக்கைகள் தான். விசுவாசமும் அறிக்கை விடுறதில்லை. பாதகமான சூழ்நிலையும் விசுவாச அறிக்கை தான், சாதகமான சூழ்நிலையும் விசுவாச அறிக்கை தான். பாருங்க, வாயில ஜீவ வார்த்தையில நீங்க வச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை ஜீவனால் கண்டிப்பா நிரம்பும். வேற சாய்ஸே கிடையாது. பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது, போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கவனிங்க, சொல்லுவேன் அப்படிங்கிறான். அப்புறம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அந்த சொல்றதுனால வந்த விளைவு. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். மக்கள் எப்படியெல்லாம் போய் சிக்கிக்கிறாங்க பாருங்க. வேடனுடைய இந்த வேடன்ற பிசாசு மக்களை எப்படியெல்லாம் சிக்க வைக்கிறான். ஓஹோன்னு இருந்தவங்க திடீர்னு பெரிய நஷ்டத்துக்குள்ளாயிடுறாங்க. சொகுசா இருந்தவங்க ஜெயில கிடக்குறாங்க இல்லையா? அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். வேடனுடைய கண்ணில போய் சிக்கிக்கிறாங்க. பிசாசு பாருங்க, அழிக்கவும் கொல்லவும் வருகிறான்னு போட்டுக்குது இல்லையா?
கண்ணிகளை கொண்டாந்து வச்சு மக்களை வீழ்த்துகிற வேலையில அவன் இருக்கிறான். ஆனால் நற்செய்தி என்னன்னா, கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிகளுக்கு என்ன செய்வார்? தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை, அது ஒரு வேடனுடைய கண்ணி. பாழாக்கும் கொள்ளை நோய் ஒரு வேடனுடைய கண்ணி. நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க? வியாதி வந்துருச்சா, கர்த்தர் ஒரு நோக்கத்தோட கொடுத்துருக்கிறாரு உனக்கு வியாதிய. அந்த வியாதியின் மூலமா உனக்கு சில பாடங்களை படிச்சு கொடுக்கறதுக்காக கர்த்தர் இந்த வியாதியை கொடுத்துருக்கிறார். ஐயோ, என்ன முட்டாள்தனம் பாருங்க. கர்த்தர்ட்ட வியாதியே கிடையாதுங்க. கர்த்தர் வியாதிக்காரர் இல்ல. பரலோகத்துல பீரோல பாருங்க வியாதிகளை அடைச்சு வைக்கல அவரு. தங்கச்சிக்கு இதை கொடுத்துருவோம், தம்பிக்கு இதை கொடுத்துருவோம்னு சொல்லி பரலோகத்திலிருந்து வியாதி அனுப்புறது கிடையவே கிடையாது. பைபிள்ல போட்டிருக்கு, நன்மையான எந்த ஏவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கவனிங்க. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து வியாதி வர்றது இல்லைங்க. கர்த்தர் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அப்புறம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவருடைய செட்டின் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. வாசிக்க வாசிக்க எனக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குது. கர்த்தர் பாருங்க என்னவெல்லாம் நமக்கு செய்யறாரா. நாம என்ன சொல்றோம்? நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்கிறேன். உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஆண்டவரே, நீர் தான் எனக்கு அடைக்கலம், நீர் தான் என் கோட்டை, நீர் தான் எனக்கு மறைவிடம்னு சொல்லி கர்த்தரை பார்த்து நம்ம சொல்லுகிறோம். கர்த்தர் என்னெல்லாம் செய்யறாரு பாருங்க. நமக்கு வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிறாரு, பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்கிறாரு, சிறகுகளாலே மூடுறாரு, செட்டையின் கீழே அடைக்கலம் கொடுக்கிறாரு, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருக்கும்படி அவைகளை நம்மை விட்டு என்ன செய்கிறாரு? விலக்குகிறாரு. அப்புறம் பாருங்க 7வது வசனம். இதுதான் நம்ம கவனிச்சுட்டு வர்றோம் இல்லையா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பாருங்க, எதிரிகள் உன்னுடைய திராணிக்கு மிஞ்சின எதிர்ப்புகள், உன்னுடைய திராணிக்கு மிஞ்சின எதிரிகள் வரும்போது அவை உன்னை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? இந்த இடத்துல தான் நம்ம விசுவாசத்தை பேசணும். வாழ்க்கையில் சில நேரங்களில் போராட்டம் வந்துடுது இல்லையா? குடும்ப வாழ்க்கையில் சில போராட்டம் வந்துடுது. கையின் பிரயாசங்களுக்கு அடுத்த போராட்டம் சில நேரங்களில் வந்துடுது. பாருங்க, சரீர சுகம்ங்கிற ரீதியில் சில போராட்டங்கள் வந்துடுது. அப்படி போராட்டங்கள் வந்த மாத்திரத்தில் அருமையானவர்கள் நாம் என்ன சொல்லணும்? அருமையானவர்களே, 1000 பேர் எனக்கு ஏற்று வந்தாலும், 10,000 பேர் எனக்கு ஏற்று வந்தாலும், ஒரு சேனையே எனக்கு எதிராக வந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். அது என்னை அணுகாது. இருக்கிறீங்களா? அந்த யுத்தத்தில் எப்பவுமே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை பாருங்க மனசுல வச்சு அந்த உணர்வோடு தான் நம்ம வாழணும். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவது இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாளில் கரம் பிடித்த கர்த்தர் கூடவே தான் இருக்கிறாரு. பாருங்க, கூட இருக்கிற நண்பர்கள் ஒருவேளை நம்மளை விட்டு ஓடி போயிடலாம். பாருங்க, ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மளை நேசிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போயிடலாம். ஆனால் கர்த்தர் மட்டும் நம்மளை விட்டு விலகவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், கூடவே தான் இருக்கிறாரு. கூட இருக்கிற கர்த்தர் சும்மா இருக்கிறது இல்லை, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர். அருமையானவர்களே, உங்களால் பண்ண முடியாத யுத்தத்தை அவர் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களால் ஜெயிக்க முடியாத யுத்தத்தை அவர் ஜெயிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய யுத்தங்களை பண்ணும்படி அவர் உங்க கூடவே தான் செய்றாரு, இருக்கிறாரு. 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, அந்த படை உங்களை மேற்கொள்ளாது, அந்த எதிர்ப்பு உங்களை சேதப்படுத்தாது, அது உங்களை அணுகாது, பக்கத்திலே வராத அளவுக்கு தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இதெல்லாம் பாருங்க, ஆழமாய் நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. திருப்போம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம். 2 தெசலோனிக்கேயர் 1, 2 தெசலோனிக்கேயர் 1 6வது வசனம் பாருங்க. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு
நீதியாக இருக்கிறது. அதாவது நம்மளை உபத்திரவப்படுத்துறவங்க, அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாராம்? உபத்திரவத்தை கொடுக்குறாராம். உபத்திரவப்படுகிற நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறாராம். அப்ப போராட்டத்தின் நேரத்தில் நம்முடைய எதிரிகளை அவர் பார்த்துக்கிறாரு, நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்குறாரு, நமக்கு பெரிய இளைப்பாறுதலை கொடுக்குற. புதிய ஏற்பாட்டு வசனம் எத்தனை பேருக்கு முன்னாடி வாசித்திருக்கிறீங்கன்னு தெரியல. என்ன அருமையான வசனம் பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. அதாவது நமக்கு எதிராக வருகிற ஆட்கள் அவங்க பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க, நம்மளை அவங்களால மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர் இருக்கிறாரு, கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை நமக்காக பண்ணுகிறவராக இருக்கிறாரு, நம்முடைய எதிரிகளை அவர் விரட்டுகிறவராக இருக்கிறாரு. எதிரினா எல்லாமே பாருங்க, பாவ சோதனை ஒரு எதிரி தான், வியாதி ஒரு எதிரி தான், தரித்திரம் ஒரு எதிரி தான், பொல்லாத மனிதர்கள் ஒரு எதிரி தான் இல்லையா? வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை பண்ணுகிற ஆட்கள் ஒரு எதிரி தான், குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் அது ஒரு எதிர்ப்பு தான், எல்லாமே எதிரிகள் தான். எல்லா எதிரிகளையும் கர்த்தர் மடங்கடிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். நல்ல கவனிங்க, தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேர் என்ன பண்ணாங்க? தேவனுடைய பிரமாணத்துக்கு அவங்க தங்களை அர்ப்பணித்தார்கள். தேவனுடைய பிரமாணம் என்ன? தேவனுடைய பிரமாணம் என்னன்னா, இந்த பூமியில எனக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையும் உண்டாக்காதிருப்பாயாக, அதை நீ நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 10 கற்பனைகளில் முதலாவது கற்பனை அதுதான். அது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை. இவங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்கிறாங்களே, இவங்க 3 பேரும் பாபிலோன் தேசத்தில் சிறைபிடிக்கப்பட்டு போய் அங்கே இருக்கிறாங்க. அங்கே நேபுகாத் நேச்சார்ங்கிற அந்த அஞ்ஞான ராஜா, அவன் ஒரு பெரிய சிலையை செய்து தூரா என்கிற வனாந்தரத்தில் நிறுத்தி எல்லா பாருங்க ராஜ்யங்களில் இருக்கிற பிரதானிகள், பிரபுக்கள் எல்லாரையும் வரவழைச்சு பாருங்க அந்த சிலையை வணங்கும்படி செய்தான். எல்லாரும் வந்தாங்க, வந்தது மட்டுமல்ல சிலையும் வணங்கிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் 3 பேர் மட்டும் சிலையை வணங்கலை. எல்லாரும் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்குறாங்க. இந்த 3 பேர் மட்டும் குத்துக்கள் மாட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜாவுக்கு ரிப்போர்ட் போகுது, ராஜா நீர் நிறுத்தின இந்த சிலையை எல்லாரும் வணங்கிட்டாங்க, ஆனால் 3 வாலிப பசங்க வணங்கவில்லை அப்படின்ன உடனே ராஜா அவங்க யாரு கொண்டு வாங்க அப்படிங்கிறான். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நேபுகாத் நேச்சார் இடத்துல கொண்டு வருகிறார்கள். நேபுகாத் நேச்சார் கேட்குறான், நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்காதிருந்தது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க சொல்கிறாங்க, ஆம் ராஜாவே அப்படிங்கிறாங்க. நான் உங்களை என்ன செய்வேன் தெரியுமா? சூளையை 7 மடங்கு சூடாக்கி என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களை அந்த சூளையில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த 3 பேரும் சொன்னாங்க, ராஜாவே இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா உம்மை காட்டிலும் பெரிய ராஜா எங்க ராஜா, அவருடைய பெயர் யெகோவா. பாருங்க, அவர் எங்களுடைய ராஜாவா இருக்கிறாரு. அதனால நீர் கேட்கிற கேள்விகளுக்கு, நீர் போடுகிற கட்டளைகளுக்கு பாருங்க அவருடைய வார்த்தையை மீறி உமக்கு கீழ்ப்படி இருக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது. அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. விசுவாசத்தையும் பேச்சையும் கவனிங்க. வியாதி, பலவீனம், போராட்டங்கள் வந்த உடனே என்ன பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். உடனே சொல்லணும், இந்த வியாதி ஓடி போயிடும், இந்த பலவீனம் ஓடி போயிடும், இந்த பிரச்சனை மறைஞ்சு போயிடும், இந்த கடன் பிரச்சனை ஒளிஞ்சு போயிடும். இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் அப்படிதான் பேசுவாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீர் எங்களை தூக்கி போடாட்டலும் நாங்கள் சேவிக்க மாட்டோம், அக்கினியில் எங்களை தூக்கி போடாட்டலும் நாங்கள் சேவிக்க மாட்டோம் அப்படிதான் சொல்றாங்க. ஆனால் தமிழில் வேற மாதிரி வந்திருக்குது. தூக்கி போட்டால் எங்களை தப்புவிப்பார்,
தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த சிலையை ஆராதிக்க மாட்டோம் அப்படின்ற சொல்கிறாங்க. தப்புவிக்கலைன்னா கருகி போயிடுவாங்களா, அப்புறங்க வந்து ஆராதிக்க மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? ஆனால் கர்த்தர் தப்புவிக்கிறார்ன்றதுல உறுதியாக சொல்கிறாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரார். இப்போ கவனிங்க, இப்போ அந்த 3 பேரையும் கட்டி நல்ல பலமுள்ள ஆட்கள் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்குள்ள போடும்படி கொண்டு போகிறாங்க. வேதத்தில் நம்ம விதம் வாசிக்கிறோம். திருப்புங்க தானியேலின் புஸ்தகம், சீக்கிரம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. கவனிச்சிங்களா? பாருங்க, அவங்கள தூக்கி எரியும்படி கொண்டு போன ஆட்கள் ரொம்ப பலசாலியான ஆட்களாக பைல்வான்களாக இருந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அத்தனை பைல்வான்களும் பாருங்க செத்து போயிட்டானுங்க. அக்கினிக்குள்ளே தூக்கி எறியப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு சேதமும் அணுகாதபடி பாதுகாக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? இதைத்தான் அங்கே சொல்றாரு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. பாருங்க, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். 25வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். அந்த தேவபுத்திரனாகிய இயேசு பாருங்க, அவரும் உள்ள குதிச்சிட்டாரு. இவங்க 3 பேர் உள்ள போனது மட்டுமில்ல, அவரும் உள்ள போயிட்டாரு. அவர் உள்ள போயிட்டாருன்னா அப்புறம் பாருங்க, அக்கினி இவங்க மேல பேலன்ஸ் செய்யவே இல்லை. அது 7 மடங்குல, அது 70 மடங்கு சூடா இருந்தாலும் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை அது பாதிக்க போகிறதே கிடையாது. ஏன்னா அக்கினியின் ஜுவாலைக்கு தப்புவிக்கிற இயேசு எல்லா அக்கினியை பார்க்கலும் கோடி மடங்கு பெரியவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை தப்புவிப்பார்னு சொல்லி? ஒரு சேதமும் அணுகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் தேவன் அவர்களை பாதுகாத்தார். இப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு போங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுகிறார் பாருங்க. இதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6:24 பாருங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவை முற்றுகை போட்டான். சமாரியா என்பது இஸ்ரவேலின் பட்டணம். இஸ்ரவேலின் பட்டணத்தை பாருங்க, ஒரு சீரியாவின் ராஜா வந்து என்ன செஞ்சிட்டான், சூழ்ந்துக்கிட்டான். அதனால அந்த பட்டணத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. 25ஆம் வசனம் பாருங்க. அதனால சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டான். அதாவது புறாவுக்கு போடுற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசு, ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசு. டூ காஸ்ட்லி. இயேசுவை பாருங்க, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான் இல்லையா? எத்தனை வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான்? 30 வெள்ளிக்காசுக்கு தான் காட்டி கொடுத்தான். இங்கே ஒரு கழுதத்தில் 80 வெள்ளிக்காசான். அப்போனா எவ்வளவு காஸ்ட்லி பாருங்க. அவ்வளவு கொடிய பஞ்சம். இப்போ தேவனுடைய வார்த்தை வருகிறது. 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வந்து பாருங்க, ரொம்ப சீப்பா, விலை மலிவா காரியங்கள் விற்கப்படும். நாளைக்கு இந்நேரம், நல்லா கவனிங்க, 24 மணி நேரத்தில் பாதகமான சூழ்நிலைய சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற போறாருன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஒரு நிமிஷத்திலையும் மாற்ற முடியும், 24 மணி நேரத்திலையும் மாற்ற முடியும், ஒரு நாள்லையும் மாற்ற முடியும். சூழ்நிலைகளை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மோசமான சூழ்நிலையா இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தர் அதை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். அற்புதமா மாத்துவார். உங்களால மாற்ற முடியாது, அவரால் மாற்ற முடியும். பாருங்க, இங்க ராஜா இருக்கிறாரு,
இங்க தீர்க்கதரிசி எல்லாரும் இருக்கிறாங்க. யாராலையும் மாற்ற முடியாது இந்த பொல்லாத சூழ்நிலையை. இந்த கொடிய பஞ்சத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நாளைக்கு இந்நேரம் சூழ்நிலை சுத்தமா மாறிடும். கொடிய பஞ்சம் நீங்கி ஏராளம் தாராளம் உண்டாயிரும். சிலர்ட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார், கொடிய பஞ்சம் நீங்கி ஏராளம் தாராளம் உண்டாயிரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். கொடிய பஞ்சம் நீங்கி நிறைய இருக்குது, ஏராளம் மிச்சம் இருக்குது, தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லுகிற ஒரு நிலைமை உண்டாகும். கர்த்தர் அதை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க, 3வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசி முடிச்சிடும். குஷ்டரோகிகளாகிய 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அங்கே ஒருவரும் இல்லை. என்ன ஆச்சரியம்! வந்து முற்றுகை போட்டு அங்க டென்ட் அடிச்சு குடியிருந்தவனுங்க ஒருத்தன் கூட இல்லையா? ஏன் இல்லையா? 6ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி. அடே அப்பா, கர்த்தர் எப்படி யுத்தம் பண்றாரு பாருங்க. நம்ம வரிசையா பார்த்துட்டு வர்றோம். பார்வோனுடைய இராணுவத்துக்கு விரோதமா உருளையில் கலலும்படி வேலை செஞ்சாராம் பாருங்க. ஏமோரியன் ராஜாக்கள் ஆகிய சீகோன் ஓக் என்கிறவங்களை குளவிகளை அனுப்பி அவனுங்களை கொட்டி விரட்டி அடிச்சாராம். யோசுவா யுத்தம் பண்ணப்ப ஏமோரியன் ராஜா 5 ராஜாக்களாம் அவங்களுக்கு எதிராக வானத்திலிருந்து பெரிய கல்லுகளை தூக்கி போட்டு அத்தனை பேரையும் கொண்டாராம். சாமுவேலுடைய நாட்களில் இடி முழக்கங்களை கேட்க பண்ணி பெலிஸ்தர்களுடைய சேனையை கலங்கடிச்சாராம். இங்க சீரியருடைய பாளையத்தில் ஆண்டவர் ஒரு எஃபெக்டை உண்டாக்குறாரு. ஸ்டீரியோசோனிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, சரவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஊஃபர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்றாங்களே. இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குது பாருங்க, ஸ்பீக்கரும் அது இதுவும். அந்த மாதிரி எல்லா சவுண்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்குது. நல்ல சவுண்டெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வந்திருக்குது பாருங்க. அந்த சவுண்டெல்லாம் கேட்க பண்றாரு. எப்படி கேட்க? என்ன சவுண்டு கேட்டுச்சான்? ரதங்களின் இறைச்சல் கேட்குதான். வந்தது 4 குஷ்டரோகிங்க. 4 குஷ்டரோகிகள். அவன் பாட்டில் பாருங்க, அவன் என்ன டக்கு டக்குன்னு பூட்ஸ் கல்ல நடந்து வந்திருப்பான். அவன் பாவம், அவன் மெதுவாக அப்படி நடந்து வந்திருக்கிறான். ஆனால் சத்தம் பாருங்க, ரதங்களின் இறைச்சலும் குதிரைகளின் இறைச்சலும் மகா இராணுவத்தின் இறைச்சலும் கர்த்தர் கேட்க பண்ணினார் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அவனுங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறான், ஐயோ இஸ்ரவேலின் ராஜா எல்லா ராஜாக்களையும் கூலி பொருத்தி கூலிப்படைகளையும் சேர்த்துக்கிட்டு நம்ம கூட இருந்துச்சலாம். ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு வந்துட்டான், போச்சு வாங்க ஓடுவோன்னு சொல்லி பாருங்க ஓடினானுங்களாம். எல்லாம் பிராணன் தப்ப ஒரே ஓட்டமாக திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டானுங்க. உங்களுக்கு எதிராக வருகிற எதிர்ப்புகளும் திரும்பி பார்க்காம ஓடி போயிடும். உங்களுக்கு எதிராக வருகிற எதிரிகளும் திரும்பி பார்க்காம ஓடி போயிடுவாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எதிர்ப்புகள் மறையும் இயேசுவின் நாமத்தினால. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு போய் சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. இப்போ நம்ம வேலை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டியதான். அது என்ன எஃபெக்ட் உண்டாக்கணுமோ அதை அவர் பார்த்துக்கிடுவார். ரதங்களின் இறைச்சலை கேட்க பண்ணணுமா அவர் கேட்க பண்ணுவார்.
குதிரைகளின் இறைச்சலை கேட்க பண்ணணுமா, அவர் கேட்க பண்ணுவார். மகா இராணுவத்தின் இறைச்சலை கேட்க பண்ணணுமா, அவருக்கு எதிரிகளை கலங்கடிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணுமா பண்ணிடுவாரு. நீங்களும் நானும் என்னத்தை விசுவாசிக்கணும்? என்னத்தங்க விசுவாசிக்கணும்? வசனத்தை விசுவாசிக்கணும். என்ன வசனம்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாம் சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பாருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், தோல்வி எதிரிகளுக்கு, ஜெயம் நமக்கு. ஆமென். எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறீர். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இருக்கிறீர். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் வேலை செய்கிறது. நீர் எங்களை கர்த்தாவை விடுதலையாக்குறது மட்டுமல்ல, எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களை தூக்குகிறவராய், எங்களை உயர்த்துகிறவராய், கர்த்தாவே எங்களை மேன்மைப்படுத்துகிறவராய் நீர் இருக்கிறீர். உம்முடைய பிரமாணங்கள் கர்த்தாவே எங்களுக்கு சாதகமாக வேலை செய்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எதிரிகளை நீர் மடங்கடிக்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுடைய சவால்களை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி. சிலுவையிலே எங்களுக்கு வெற்றி தந்தபடியால் உமக்கு நன்றி. கர்த்தாவே, வெற்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் பங்காக மாறும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா தீமைகளையும் கீழ்ப்படுத்த, அவைகளை மிதிக்க, மேற்கொள்ள, வெற்றிகரமாய் வாழ எல்லாருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எஜமானர் செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.